ஸோ நம்ம செட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, செட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் செட்டில் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், செட்டில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். இந்த செட்ஸ் பற்றி, செட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ செட்டுங்கிறது வந்து இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும். லிட்டரலாக பியூட்டிஃபுல், டாலர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக பியூட்டிஃபுல்னா எப்படி இருக்கணுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸோட கலெக்ஷன் தான் வி கால் இட் அஸ் அ செட். அதுதான் நம்ம செட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் செட்டை வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன் இஸ் கால்ட் அஸ் த ரூஸ்டர் ஃபார்ம், த அதர் ஒன் வி கால் இட் அஸ் அ செட் பில்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்முங்கிறது அந்த எலிமெண்ட்ஸை கமா போட்டு ஃப்ளவர் பிரேசஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் வந்து ரூஸ்டர் ஃபார்ம். திஸ் வி கால் இட் அஸ் த ரூஸ்டர் ஃபார்ம். வேற செட் பில்டர் ஃபார்ம்ன்றது இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதுறது. அதோட காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, தட் இஸ் அந்த எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா they are all the vowels of the English alphabet. ஸோ அப்போ therefore அந்த காமன் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, சப்போஸ் அந்த எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா, எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே நம்ம செட்டில் எழுதும்போது எலிமெண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ரிப்பீட் த எலிமெண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஈச் எலிமெண்ட் ஷுட் அக்கர் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் வரணும். ஈச் எலிமெண்ட் ஷுட் ரிப்பீட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் வரணுமே தவிர நிறைய தடவை வரக்கூடாது. அடுத்தது நம்ம பிலாங்ஸ் டுனா என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் 3 belongs to A. அப்படின்னா என்ன அர்த்தம்? த எலிமெண்ட் 3 belongs to the set A. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக இருக்கணும், இந்த சைடில் இருக்கிறது ஒரு செட்டாக இருக்கணும். ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு செட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். திஸ் வி கால் இட் அஸ் பிலாங்ஸ் டு. அண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டுங்கிறது இந்த சிம்பிள். திஸ் வி கால் இட் அஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அண்ட் நெக்ஸ்ட் எம்டி செட் ஆர் வாய்டு செட் ஆர் நல் செட்டுங்கிறது இட் இஸ் த செட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நோ எலிமெண்ட்ஸ். அதில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. எந்த எலிமெண்ட்டுமே இல்லாதது தான் வி கால் இட் அஸ் அ எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்டு செட்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் யூஸ்வலி denoted by the letter phi. இது phi ன்னு சொல்லுவோம். this we call it as phi ன்னு சொல்லுவோம், which means it is an empty set. empty setக்கு வந்து யூசுவலாக செட்டுக்கு we give the names by using capital letters யூஸ் பண்ணி நேம் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இந்த கிரீக் லெட்டர் phi யூஸ் பண்ணுவோம். இது கிரீக்கில் இருக்கக்கூடிய லெட்டர் phi which is used for denoting the empty set which has no element in the set. அதில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அந்த set which consists of only one element, எந்த செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கும், that we call it as a singleton set. அந்த செட்டை we call it as a singleton set ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, கார்டினாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். கார்டினாலிட்டின்றது இட் இஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் தட் வி கால் இட் அஸ் அ கார்டினாலிட்டி. அந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, தட் வி கால் இட் அஸ் அ கார்டினாலிட்டி. ஆர் இட் கேன் ஆல்சோ பி செட் அஸ் த கார்டினல் நம்பர். அதை கார்டினல் நம்பர்னு சொல்லலாம். ஸோ த கார்டினாலிட்டி ஆஃப் த நல் செட், இந்த நல் செட்டோட கார்டினாலிட்டி என்ன வரும்? n of phi will be equal to 0. n of phi is equal to 0. That is number of elements in the empty set is 0. ஓகேவா? empty setல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 0 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் எலிமெண்ட்ஸே இல்லை. புரியுதா? இது மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் மட்டும்தான் போடணுமே தவிர உள்ள 0ன்னு எழுதக்கூடாது. 0ன்னு எழுதுனா அப்போ அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கதா அர்த்தம் ஆகிடும். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டால் அது 0. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 0 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ன்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 3,7. So we can say that X is a subset of A. This means subset. Subsetனா என்னன்னா, that is all the elements which contained in the set X should be present in the set A also. That is Xல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் Aல இருக்கணும். ஆனால் ஏல இருக்கிறதெல்லாம் எக்ஸில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? எக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஏல இருக்கணும், ஆனால் ஏல இருக்கிறதெல்லாம் எக்ஸில் இருக்கக்கூடாது. எக்ஸில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தட் வி கால் இட் அஸ் அ சப்செட். ஸோ எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஸோ எக்ஸுங்கிறது இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஹியர் சின்ஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் எக்ஸ் இஸ் லெஸ் than the number of elements in the set A, then X is said to be the proper subset of A. X வந்து we call it as a proper subset of A ன்னு சொல்லுவோம். பிகாஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்க எலிமெண்ட்ஸை விட கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால எக்ஸுங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்செட். அடுத்தது இப்போ சப்போஸ் ஒய்ங்கிற ஒரு செட் இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஒய்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்குது.
அப்போ therefore we can say that y is an improper subset of a ன்னு சொல்லலாம். that is இந்த y ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே a ல இருக்கு. so therefore we can say that a is a subset of y. in turn y is also a subset of a. a is a subset of y ன்னு சொல்லலாம், y is a subset of a ன்னு சொல்லலாம். so இந்த மாதிரி இருந்துச்சுன்னா if a is a subset of y and y is a subset of a ன்னு இருந்துச்சுன்னா then the two sets are said to be equal. அப்ப ரெண்டு செட்டையுமே ஈக்குவல்னு சொல்லுவோம். a is equal to y, the set a is equal to y ன்னு சொல்லுவோம். so ரெண்டு செட் எப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா when the number of elements are same, எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் 10ன்னு இருந்தாலும் இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. என்னென்னா எலிமெண்ட்ஸ் ஒயில் இருக்கோ அதெல்லாம் ஏலையும் இருக்கணும். ஓகேவா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் வி கால் இட் அஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ செட்ஸ். அதுதான் நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ செட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் always null set is a subset of a. null set is a subset of a. ஒரு செட்ல வந்து null செட்டும் சப்செட்டாக தான் இருக்கும். null set is also a subset of a and the whole set is also a subset of a. a is a subset of a ன்னு சொல்லலாம் இல்லையா, ஏன்னா ஏங்கிற செட்ல ஏவே இருக்கு இல்லையா, ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஏலையும் இருக்கு. ஸோ அப்போ therefore we can say that a is a subset of a ன்னு சொல்லலாம். ஓகேவா, null set is a subset of a and a is a subset of a ன்னு சொல்லலாம். and these two sets, இந்த ரெண்டு சப்செட்ஸையும் we call it as trivial subsets. இந்த ரெண்டு சப்செட்டையும் we call it as trivial subsetன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சப்செட்டையும் நம்ம trivial subsetன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா this if suppose x is a subset of a then a is called as the superset of x. ஏங்கிறது எக்ஸோட சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ் வந்து ஏக்கு சப்செட், ஏன்னா எக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்குது, ஆனால் ஏல ஜாஸ்தியாகவும் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ ஏவை வந்து சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். ஏ இஸ் கால்ட் அஸ் த சூப்பர் செட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் பவர் செட்டுங்கிறது வந்து இப்போ எல்லா சப்செட்ஸும் இஃப் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் அ செட் இஃப் இட் இஸ் ரிட்டன் ஆஸ் அ செட், ஒரு செட்டோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அதை ஒரு செட்டாக எழுதுனீங்கன்னா that we call it as a power set and it is determined as or it is written as row of a ன்னு சொல்லுவோம், or power set of a ன்னு சொல்லலாம். இதை power set of a ன்னு சொல்லலாம் அல்லது row of a ன்னு சொல்லலாம். this alphabet we call it as row. இதுவும் ஒரு கிரீக் ஆல்ஃபபெட் தான். this we call it as row of a ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஏயோட எல்லா சப்செட்ஸையும், ஸோ தீஸ் ஆர் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஏயோட எல்லா சப்செட்ஸையும் நம்ம எழுதியிருக்கோம். என்னெல்லாம் ஏயோட சப்செட் பார்த்தீங்கன்னா எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனால் எம்டி செட் எழுதியிருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அதோட சப்செட் தான். ஓகேவா, 1 is a subset of a, 2 is a subset of a, 3 is a subset of a. அடுத்தது 1,2 அதுவும் சப்செட் தான். அடுத்தது 2,3 அதுவும் சப்செட் தான். 1,3 அதுவும் சப்செட் தான். அப்புறம் 1, 2, 3 a itself is a subset of a ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ therefore இந்த எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு செட்டாக எழுதியிருக்கோம். எல்லா சப்செட்ஸையும் நம்ம ஒரு செட்டாக எழுதியிருக்கோம். இப்படி எழுதணும்னா then this is called as a power set. இதுதான் நம்ம பவர் செட்டுங்கிறோம். now number of elements in the power set of a, இந்த பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 2 power n. இப்போ ஏல n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா number of elements in the power set of a will be 2 power n. 2 power n எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 2 power n எலிமெண்ட்ஸ் இருக்கும். will be having 2 power n எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ அதுபடி பார்க்க போனால் இங்கே ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பவர் செட் ஆஃப் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும், 2 cube எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 2 power 3 which is 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ this we call it as power set. இதை தான் நம்ம பவர் செட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த செட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், whole numbers, integers, rational number, real numbers and complex numbers. So natural number தான் இருக்கிறதுலே smallest set and which is a subset of whole number. And whole number in turn is a subset of integers. Integers is in turn a subset of rational number. Rational number is in turn a subset of real numbers. Real numbers is in turn a subset of complex numbers ன்னு சொல்லலாம். ஓகேவா, okay. And then the set வந்து if you are going to the diagrammatic representation of a set is called as a Venn diagram. அதை நம்ம Venn diagram னு சொல்லுவோம். Venn diagram. So VENN Venn diagram. The diagrammatic representation of a set. ஒரு செட்டை வந்து டயக்ராமேட்டிக்கில் இந்த மாதிரி படமாக போட்டு ரெப்ரசன்ட் பண்ணோன்னா that we call it as a Venn diagram. அதை தான் நம்ம Venn diagramனு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் இப்போ சப்போஸ் ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு அனதர் செட் இருக்குன்னா தென் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா தட் இஸ் த எலிமெண்ட் ஷுட் ப்ரெசென்ட் இன் எய்தர் இன் ஏ ஆர் இன் பி ஆர் இன் போத். ஒன்று அந்த எலிமெண்ட் ஏல இருக்கணும் அல்லது பியில் இருக்கணும் அல்லது ரெண்டுத்துலேயுமே இருக்கணும்.
ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ ஒரே எலிமெண்ட் ரெண்டுத்துலேயுமே இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். ஏன்னா எலிமெண்ட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட்னு சொன்னேன் இல்லையா? எலிமெண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே ஒரே எலிமெண்ட் இருந்தாலும் ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இட் ஒன்லி ஒன்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் வி கால் இட் அஸ் A union B. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்து A intersection Bங்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட். தட் இஸ் இட் ஷுட் பி ப்ரெசன்ட் இன் போத் A and B. ஏலையும் இருக்கணும், பிலையும் இருக்கணும். அந்த மாதிரி என்ன எலிமெண்ட் இருக்குது இது ரெண்டுத்துலேயும்? 1 தான் இருக்குது. ஸோ அப்போ therefore A intersection B is 1. ஓகேவா? if suppose A intersection B is null set, A intersection B null set இருந்தா then A and B are disjoint sets ன்னு சொல்லுவோம். A and B are disjoint sets. that is Aக்கும் Bக்கும் காமனாக எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. சப்போஸ் இது ரெண்டுத்துலேயுமே இந்த 1 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 இல்லைன்னா இப்போ ஏலையும் பிலையும் காமனாக எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ அப்போ A and B are disjoint sets. ஸோ disjoint setsங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? காமன் போர்ஷன் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு ஓவர்லாப்பிங் இருக்கும். ஓவர்லாப்பிங் இருக்குனாலே there is a common portion அப்படின்னு அர்த்தம். காமன் போர்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டுங்கிறது என்னன்னா இட் இஸ் அ பேசிக் செட். அதுதான் பேசிக் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேசிக் செட் அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸாக இருந்தால் வில் பி ஹேவிங் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் யூனிவர்சல் செட்டாக இருக்கலாம். அல்லது இப்போ சப்போஸ் ரியல் நம்பர்ஸை கூட யூனிவர்சல் செட்டாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து. ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதை ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அப்போ ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், த ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல், அதை வி கேன் டேக் இட் அஸ் அ யூனிவர்சல் செட். புரியுதா? ஸோ யூனிவர்சல் செட்டுங்கிறது இட் இஸ் அ பிக்கர் செட். அது ஒரு பெரிய செட். அதுதான் பேசிக் செட். அந்த செட்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே போடுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து தான் நம்ம யூனிவர்சல் செட் எடுப்போம். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் தட் இஸ் இப்போ கிளாஸஸில் இருக்குது. 11th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 12th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதை ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடுறதா இருந்தால் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் அ யூனிவர்சல் செட். அதை நீங்கள் யூனிவர்சல் செட்டாக எடுக்கணும். புரியுதா? இப்போ அதே மாதிரி மார்க்ஸ் வந்து செட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மார்க் எடுத்திருக்காங்க, தமிழில் மார்க் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி மார்க்கை வந்து நீங்கள் ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் அதை வந்து வி ஹாவ் டு கன்சிடர் இட் அஸ் அ யூனிவர்சல் செட். இப்போ சப்போஸ் ட்ரீஸ், இப்போ ஒரு தோட்டத்தில் வந்து மேங்கோ ட்ரீ இவ்வளோ இருக்குது, அதுமாதிரி வந்து கோகோனட் ட்ரீ இவ்வளோ இருக்குது, அண்ட் தென் சப்போஸ் டர்மரின் ட்ரீ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அந்த க்ரோவில் இருக்கக்கூடிய அத்தனை ட்ரீஸையுமே வி கேன் டேக் இட் அஸ் அ யூனிவர்சல் செட். ஸோ அதனால் யூனிவர்சல் செட்டுங்கிறது இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லிட முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து தான் வி ஹாவ் டு டேக் த யூனிவர்சல் செட். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட்டுங்கிறது இட் இஸ் த பேசிக் செட். அதுதான் பேசிக் செட். அது வந்து இட் கேன் பி கன்சிடர் ஆஸ் த பிக்கர் செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இங்கே நான் யூனிவர்சல் செட் வந்து இது எடுத்திருக்கேன். ஏன்னா A and B இப்படி எடுத்திருக்கிறதுனால ஐ ஹவ் டேக்கன் த யூனிவர்சல் செட் அஸ் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள இன்டீஜர்ஸை ஐ ஹவ் டேக்கன் இட் அஸ் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டில் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ A காம்ப்ளிமெண்ட்டுங்கிறத இப்படி எழுதலாம். எய்தர் வி கேன் ரைட் இட் லைக் திஸ் A காம்ப்ளிமெண்ட் ஆர் இதுவும் A காம்ப்ளிமெண்ட் தான். இப்படி எதுனாலும் A காம்ப்ளிமெண்ட் தான். A காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா the elements which are not in A, ஏல இல்லாத எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கணும், பட் ஏல இருக்கக்கூடாது. தட் வி கால் இட் அஸ் A காம்ப்ளிமெண்ட். அதை தான் நம்ம A காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ A காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன? இந்த ஏல இருக்கக்கூடாது, யூனிவர்சல் செட்டில் இருக்கணும், ஆனால் ஏல இருக்கக்கூடாது. ஸோ யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது என்னெல்லாம் இருக்குது? யூ ஹாவ் 2 3 இல்லை 2 4 6 8 9 10. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஏல இல்லை, பட் யூனிவர்சல் செட்டில் இருக்குது. ஸோ தட் வி கால் இட் அஸ் A காம்ப்ளிமெண்ட். ஏல இல்லாதது, தட் இஸ் எக்ஸப்ட் ஏன்னு கூட சொல்லலாம். ஏவை தவிர மீதி எல்லாமே. இப்போ A காம்ப்ளிமெண்ட்டு நீங்கள் படத்தில் சொன்னோன்னா இந்த ஏவை தவிர, இந்த ஏ இருக்கு இல்லையா, இதை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எல்லாத்தையுமே we call it as A காம்ப்ளிமெண்ட். இதை தான் நம்ம A காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது செட் டிஃப்ரென்ஸ். செட் டிஃப்ரென்ஸுங்கிறது இட் கேன் பி ரிட்டன் as A மைனஸ் B ஆர் இந்த மாதிரியும் எழுதலாம். A செட் டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ செட் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து என்னென்னா the elements which are present only in A but not in B. ஏல மட்டும்தான் இருக்கணும், ஆனால் பியில் இருக்கக்கூடாது. ஸோ தட் வி கால் இட் அஸ் செட் டிஃப்ரென்ஸ். இப்போ A மைனஸ் B அப்படிங்கிறது என்னென்னா ஏல மட்டும் இருக்கணும். இப்போ பாருங்கள் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பியில் இருக்குது, அதனால் 1 வராது. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏல மட்டும்தான் இருக்குது. அடுத்து 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏல மட்டும்தான் இருக்குது. 7 எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ therefore A minus B is 3 5 7. நம்ம B minus Aங்கிறது எலிமெண்ட்ஸ் which are present only in B but not in A. Bயில் மட்டும்தான் இருக்கணும். இது பாருங்கள் படத்தில் கூட பாருங்கள் B, இந்த Bங்கிற இந்த போர்ஷனில் தான் இருக்கணும்.
இது ஏ இருக்கு இல்லையா, இதான ஏயோட போர்ஷன், இதில் வரவே கூடாது. ஸோ அப்போ பியில் மட்டும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன, 2 4 6, இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு பியில் மட்டும் இருக்குது. ஓகேவா, ஏல மட்டும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுங்கிறது 3 5 7. ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் செட் டிஃப்ரென்ஸ். இதை தான் நம்ம செட் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த செட் டிஃப்ரென்ஸில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். தட் இஸ் யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ கிவ்ஸ் யூ ஏ காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் யூனிவர்சல் செட்லேருந்து, தட் இஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாது. ஸோ தட் வி கால் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். அதை தான் நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொன்னோம். அப்புறம் ஏ மைனஸ் ஏ கிவ்ஸ் யூ நல் செட். ஏ மைனஸ் ஏ கிவ்ஸ் யூ நல் செட். ஏல இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், நல் செட் தான் வரும் இல்லையா. the element should present in A but not in A. அப்போ ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னா அப்போ எது, நல் செட் மட்டும்தான் வரும். வில் கெட் ஒன்லி நல் செட். அடுத்தது நல் செட் மைனஸ் ஏ கிவ்ஸ் யூ நல் செட். தட் இஸ் நல் செட்டில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாதுன்னா அது நல் செட் மட்டும்தானே வரும். நல் செட்டில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாதுன்னா இப்போ நல் செட் மட்டும்தான் வரும். அதுமாதிரி ஏ மைனஸ் நல் செட் கிவ்ஸ் யூ ஏ. ஏல இருக்கணும் ஆனால் நல் செட்டில் இருக்கக்கூடாதுன்னா ஏ மட்டும்தான் வரும். ஏ மைனஸ் யூ, தட் இஸ் ஏல இருக்கணும் பட் யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடாதுன்னா இப்போ அது நல் செட். ஏன்னா யூனிவர்சல் செட்டில் தான் ஏவே இருக்குது. யூனிவர்சல் செட்டுங்கிறது இந்த பெரிய செட், இதுக்குள்ளே தான் ஏவே இருக்குது. அப்போ ஏல இருக்கணும் ஆனால் இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா அது எப்படி முடியும், முடியாது இல்லையா. ஸோ அது நல் செட். அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுமே இருக்காது. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏ டெல்டா பி. This we call it as symmetric difference. It can be written as A minus B union B minus A. A minus B union B minus A. So this is called as A symmetric difference B. Okay va? Or it can be also written as A union B minus A intersection B nu sollaam. So A minus B union B minus A. இது ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிச்சோன்னா that is A delta B or A symmetric difference B ன்னு சொல்லலாம். Or in other words இப்படியும் சொல்லலாம், ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஏ யூனியன் பிலேருந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை எடுத்துடணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு எலிமெண்ட், இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ மீதி இருக்கதா வி கால் இட் அஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் தான் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, இந்த செட் ஆப்ரேஷனில் நம்ம பார்த்ததில் வந்து யூனியன் இஸ் கம்யூட்டேட்டிவ். தட் இஸ் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஏக்கும் பிக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிங்கனாலும், ஏக்கும் பிக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஆர் பிக்கும் ஏக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிங்கனாலும் ரெண்டுத்துக்கும் இதே தான் வரும். வில் கெட் த சேம் திங். ஸோ அதனால தான் வி சே தட் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் வந்து 1 தான். அதே மாதிரி பிக்கும் ஏக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் என்ன, அதுவும் 1 தான். ஸோ அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் 1 தான். ஸோ அப்போ therefore this ஆப்ரேட்டர் தட் இஸ் யூனியனுங்கிற இந்த ஆப்ரேட்டர் வந்து இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அதே மாதிரி இன்டர்செக்ஷன்ற இந்த ஆப்ரேட்டரும் கம்யூட்டேட்டிவ். அசோசியேட்டிவ் தட் இஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி கேன் பி ரிட்டன் as ஏ யூனியன் பி யூனியன் சி. தட் இஸ் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சியோட யூனியன் கண்டுபிடிச்சிங்கனாலோ, ஆர் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏவோட யூனியன் கண்டுபிடிச்சிங்கனாலும் எவ்ரிதிங் வில் பி த சேம். அதே தான் சேம் வில் பி in the case of intersection also. A intersection B intersection C will be equal to A intersection B intersection C. ஸோ இதுவும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ன்றது வந்து இட் இஸ் A union B intersection C. A union B intersection C can be written as A union B intersection A union C ன்னு சொல்லலாம். A union B intersection A union C ன்னு சொல்லலாம். So this we call it as distributive property. The same property holds for this intersection also. A intersection B union C can be written as A intersection B union A intersection C ன்னு சொல்லலாம். ஓகேவா, A intersection B union A intersection C. இது வந்து 10th ஓரளவு படித்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் படிக்கல உங்களுக்கு இது தெரியலனாலும் just you can ask me. நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். I'll explain you with examples. இது வந்து வென் டயக்ராம் மூலமாகவும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் சில எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். சப்போஸ் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன், இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன். படிக்கலைன்னா ஜஸ்ட் யூ கேன் ஆஸ்க் மீ. நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சப்போஸ் 10th படிக்கும்போது புரியலனாலும் நீங்கள் தாராளமாக இதை என்கிட்ட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்றது ஏ யூனியன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏக்கும் நல் செட்டுக்கும் யூனியன் எடுத்திங்கன்னா ஏ தானே வரும். ஏக்கும் நல் செட்டுக்கும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஏ மட்டும்தான் வரும். அதுமாதிரி ஏ யூனியன் யூனிவர்சல் ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட். ஏக்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் காமன் போர்ஷன் எது, இதுதான் ஏ.
இல்லையா? இது யூனிவர்சல் செட். ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் போர்ஷன் எது? காமனாக இருக்கிறது இந்த ஏ தானே. ஸோ அதனால தான் ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் கிவ்ஸ் யூ ஏ இட் செல்ஃப். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா ஏ யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏக்கும் யூனியன் எடுத்திங்கன்னா ஏவே தான் வரும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் ஐடம்பொட்டன்ட். இது வந்து ஐடம்பொட்டன்ட்னு சொல்கிறோம். அடுத்து அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. A union A intersection B is equal to A. A தான் வரும். அது மாதிரி A intersection A union B is equal to A. இப்போ பாருங்க, இதில் A intersection B என்ன? 1. இதோட Aவை யூனியன் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? திருப்பி ஏவே தானே கிடைக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம். A union A intersection B is equal to ஏவே தான் வரும். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்? A intersection A union B. இந்த A union B இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த ஏக்கும் இன்டர்செக்ஷன் என்ன? வாட் இஸ் த காமன் போர்ஷன்? ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி என்ன வரும் உங்களுக்கு? இதுக்கும் காமன் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இட் இஸ் ஏ தானே. புரியுதா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பியும் ஏ தான். அடுத்து டிமார்கன்ஸ் லா. இதெல்லாம் முக்கியமான லா இது. ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். So A union B the whole complement is equal to A complement intersection B complement ன்னு சொல்கிறோம். அதுமாதிரி A intersection B the whole complement is equal to A complement union B complement ன்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும்னாலும் I'll tell you. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரூஃபெல்லாம் உங்களுக்கு இங்கே புக்கில் தரல. உங்களுக்கு 11th போர்ஷனில் உங்களுக்கு இதோட ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. நம்ம டைரெக்டாக ஜஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும்தான், அதுவும் சும்மா கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ரொம்ப ஒன்றும் சம்ஸ் கிடையாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ, கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி A minus B union C can be written as A minus B intersection A minus C. A minus B union C is equal to A minus B intersection A minus C ன்னு வரும். அதே மாதிரி A minus B intersection Cங்கிறது A minus B union, இந்த intersection வந்து யூனியனாக மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே இன்டர்செக்ஷன் இருந்தால் யூனியனாக மாறுது. அதுமாதிரி இங்கே யூனியனாக இருந்தால் இன்டர்செக்ஷனாக மாறுது இல்லையா? அதை தான் நம்ம டிமார்கன்ஸ் லான்னு சொல்கிறோம். A minus B intersection C can be written as A minus B union A minus C ன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்தந்த லாஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய லாஸ், ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி இஸ் சேம் அஸ் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ. ஏக்கும் பிக்கும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாலும் பிக்கும் ஏக்கும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வேறு செட் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் வேறு வந்துச்சுல. ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் சேமாக வரல, பார்த்தீங்களா? இது ரெண்டும் சேம் கிடையாது. ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் சேம் கிடையாது. ஆனால் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியும் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏவும் ரெண்டும் ஒன்று தான். அதுமாதிரி ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சி வில் பி ஈக்குவல் டு ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சி கேன் பி ரிட்டன் அஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த லாஸ் ஆன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட். ஸோ நல் செட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். நல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் யூனிவர்சல் செட் வரும். யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நல் செட் வரும். புரியுதா? நல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் யூனிவர்சல் செட் வரும். யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நல் செட் வரும். அதுமாதிரி ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் கிவ்ஸ் யூ யூனிவர்சல் செட். ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் நீங்கள் இது யூனியன் பண்ணிங்கன்னா, தட் இஸ் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் ஏ இல்லையா? இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன? இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். ரெண்டையும் சேர்த்தா என்ன வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதானே யூனிவர்சல் செட்டுன்னு சொன்னோம். அதானே யூனிவர்சல் செட். ஸோ அதனால் we can say that A union A complement is equal to universal set. அதுமாதிரி A intersection A complement null set. ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் காமனாக ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் காமனாக ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எந்த எலிமெண்ட்டுமே காமனாக இல்லை. ஸோ அதனால தான் we say that A intersection A complement is equal to null setன்னு சொல்கிறோம்.
அடுத்தது A union universal set is equal to universal set itself. So ஏவையும் universal setting யூனியன் பண்ணிங்கன்னா that is ஏவையும் இந்த universal setting ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இதே தான் வரும் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான். ஸோ அப்போ இது தானே வரும், இதுதானே பெரிய செட், அப்போ இதுதான் வரும். ஓகேவா. அடுத்தது இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏக்கும் இந்த யூனிவர்சல் செட்டுக்கும் காமனாக உள்ளது என்ன, ஏ தானே. ஏக்கும் இந்த யூனிவர்சல் செட்டுக்கும் காமனாக உள்ளது ஏ தான். ஸோ அப்போ therefore we can say that A intersection universal set is equal to ஏன்னு சொல்லலாம். Now these are some extra formulas. இதில் ஒரு சில ஃபார்முலாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யர் எனி சார்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இதில் 1 or 2 ஃபார்முலாஸ் வந்து நம்ம இந்த சம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் என்னென்னா A minus B can be also written as A intersection B complement னு சொல்லலாம். A minus B நாலும் A intersection B complement நாலும் ரெண்டும் ஒன்று தான். both are the same. அதே மாதிரி B minus A நாலும் B intersection A complement நாலும் ரெண்டும் ஒன்று தான். both are the same. அடுத்து A minus B is equal to A வா இருந்துச்சுன்னா எப்போ இது A வா இருக்கும்னா A minus B is equal to A வா எப்போ இருக்கும்னா if and only if. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா if and only if. எப்போ இது இப்படி இருக்கும்னா if and only if A intersection B is a null set. Aக்கும் Bக்கும் that is common portionே இல்லைனா or A and B disjoint setsஆ இருந்தால் தான் உங்களுக்கு A minus B ஏவே வரும். ஓகேவா. A minus B எப்போ A வரும்னா if and only if A intersection B is a null set. A intersection B null setஆ இருந்தால் மட்டும்தான் A minus B வந்து ஏவா வரும். அடுத்து A minus B union B can be written as A union B. A minus B யோட B யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A union B கிடச்சிரும். ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், இதான A minus B, இதோட B யூனியன் பண்ணுங்கள், இதோட B யூனியன் பண்ணுங்கள், இது ரெண்டையும் சேருங்க. அப்போ உங்களுக்கு என்ன வருது 1 2 3 4 5 6 7. அதான A union B. A union Bலே அதானே இருக்கு, புரியுதா. ஸோ அதனால் we can say that A minus B union B is equal to A union Bன்னு சொல்லலாம். ஓகேவா. A minus B union B is equal to A union Bன்னு சொல்லலாம். அதே மாதிரி A minus B intersection B is equal to null set. A minus B intersection B ரெண்டுத்துக்கும் காமனாக எடுத்திங்கன்னா null set தான் வரும். ஓகேவா. A minus Bங்கிறது இதுதான் இல்லையா, இதுதான் B. ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன எலிமெண்ட் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் எந்த எலிமெண்ட்டுமே காமனாக இல்லை. ஸோ அதனால தான் null setன்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது if A is a subset of B. So A is a subset of B if and only if B complement is a subset of A complement. A வந்து Bக்கு சப்செட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக B complement வந்து Aக்கு சப்செட், A complementக்கு சப்செட்டாக இருக்கும். ஓகேவா. A வந்து Bக்கு சப்செட்டாக இருந்ததுன்னா then if and only if B complement is a subset of A complement. அடுத்தது A minus B union B minus A is equal to A union B minus A intersection B. இதுதான் நம்ம வந்து asymmetric difference Bக்கு ஃபார்முலான்னு சொன்னோம். இது ரெண்டுமே both are the formulas for asymmetric difference Bன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை தான் நான் இங்கே ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். அடுத்த ஃபார்முலா என்னென்னா A minus B intersection C. A minus B intersection C can be written as A minus B union A minus C ன்னு சொல்லலாம். ஓகேவா. A minus B intersection C can be written as A minus B union A minus C. And A minus B union C can be written as A minus B intersection A minus C ன்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் A intersection B minus C. A intersection B minus C can be written as A intersection B minus A intersection C ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த 9th one, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது நம்ம ஒரு சம்மில் யூஸ் பண்ணுவோம். நமக்கு இந்த 9th ஃபார்முலா இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது நம்ம இங்கே எக்ஸசைஸில் ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் யூஸ் பண்ணுவோம். இஃப் A is a subset of B then A intersection B is equal to A. ஓகேவா. இஃப் A is a subset of B then A intersection B is equal to A. பாருங்கள், A வந்து Bக்கு சப்செட்டுன்னு சொல்கிறோம். A Bக்கு சப்செட்னா என்ன அர்த்தம், A வந்து Bக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் பாருங்கள், இதுதான் A, இது B. ஓகேவா. ஸோ A வந்து Bக்குள்ளே தானே இருக்குது, A is a subset of B. A வந்து Bக்குள்ளே இருக்குது, A is a subset of B. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் என்ன, வாட் இஸ் த காமன் போர்ஷன் பிட்வீன் A and B. Aக்கும் Bக்கும் காமனாக இருக்க போர்ஷன் என்ன, இந்த போர்ஷன் தானே காமனாக இருக்குது, விச் இஸ் A. ஸோ அதனால தான் A intersection B is equal to Aன்னு சொல்கிறோம். புரியுதா. Aக்கும் Bக்கும் காமனாக இருக்க போர்ஷன் A தான் வரும். ஸோ இந்த இது வந்து ஒரு சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது கார்டினாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு சில ஃபார்முலாஸ். தட் இஸ்
For any two finite sets A and B, ரெண்டு finite sets A and B இருந்துச்சுன்னா, then n of A union B can be written as, that is n of number of elements or the cardinal number அப்படின்னு சொல்லலாம், or number of elements in A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B ன்னு சொல்லலாம். ஓகேவா, number of elements in set A plus number of elements in set B minus number of elements in set A intersection B. இதை சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் ரெண்டு தடவை அந்த காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதுலேயும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும், இதுலேயும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதை ஒரு தடவை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா we'll get number of elements in A union B. அடுத்து if A and B are disjoint sets, disjoint finite sets are இருந்தா, then n of A union B can be written as n of A plus n of B ன்னு சொல்லலாம். n of A plus n of B ன்னு சொல்லலாம். ஏன்னா n of A intersection B அங்கே வந்து 0 ஆகிடும் இல்லையா, ஏன்னா A intersection B null set ஆகிடும், number of elements in the null set வந்து 0. ஸோ அதனால தான் n of A plus n of B ன்னு வந்துடுது. ஓகேவா. Now for any three finite sets, மூணு finite sets A, B, C இருந்துச்சுன்னா, then n of A union B union C can be written as n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of A intersection C minus n of B intersection C plus n of A intersection B intersection C ன்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன், இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இதில் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணுவோம், வில் யூஸ் இட். ஓகேவா. இந்த ஃபார்முலா, தட் இஸ் இந்த 4th ஒன் வந்து we are going to use it. அது எக்ஸாம்பிள் 1.2ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சம்மில். மற்ற ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இது சம்மில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறேன் இந்த ஃபார்முலாலாம். ஸோ n of A intersection B complement, n of A intersection B complement is equal to n of A minus n of A intersection B ன்னு சொல்லலாம். n of A intersection B complement can be written as n of A minus n of A intersection B. அது மாதிரி n of A minus B, number of elements in A minus B எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, it is n of A minus n of A intersection B பண்ணிங்கன்னா you will get n of A minus B கிடச்சிடும். that is number of elements in A minus B. A minus Bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, A minus B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, number of elements in A minus number of elements in A intersection B. number of elements in A எத்தனை 4, number of elements in A minus B எத்தனை 1. ஸோ 4 minus 1 3 வருதா. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ n of A minus B, that is number of elements in A minus B can be written as n of A minus n of A intersection B. நம்ம n of B minus A எப்படி எழுதலாம், n of B minus n of A intersection B ன்னு சொல்லலாம். ஓகேவா. n of B minus n of A intersection B ன்னு சொல்லலாம். அடுத்து n of A symmetric difference B, n of A symmetric, number of elements in A symmetric difference B எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, it is n of A minus B plus n of B minus A. இது ரெண்டே ஆட் பண்ணணும். இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி கிடச்சிரும். ஓகேவா. இது ரெண்டே ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது, n of A ப்ளஸ் n of B. அடுத்து மைனஸ் 2 தடவை n of A இன்டர்செக்ஷன் B வருது இல்லையா, அதை தான் நான் இந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன். n of A ப்ளஸ் n of B மைனஸ் 2 into n of A இன்டர்செக்ஷன் பின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் செட்டுக்கு என்ன டெஃபினிஷன் எழுதுனீங்க, you would have written the definition for set. மற்றதெல்லாம் தேவையில்லை, மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்லேயே இருக்குது. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ த புக் ஃபார் த டெஃபினிஷன்ஸ். மற்றதுக்கெலாம் இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஏன்னா செட்ஸ் வந்து சும்மா நமக்கு பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி சார்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம செட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இது வரைக்கும் வந்து மோர் ஆர்லெஸ் வந்து நிறைய பேர் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொன்னது வரைக்குமே 10th படிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலே தான் நம்ம 11th போர்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நமக்கு 11th போர்ஷனே. இதுக்கு மேலே தான் நமக்கு 11th போர்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 10th போர்ஷன் தான். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு 10th போர்ஷன் ரீகேப் பார்த்துருக்கோம். சப்போஸ் இதில் யாருக்காவது எதாவது புரியல, டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ, தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரியல, நான் 10th சரியாக படிக்கல, 10th இது நான் படித்ததே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாக கேட்கலாம். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் எனிதிங். ஏன்னா இதெல்லாம் ஒரு சில பேர் 10th படிச்சிருக்கிறதுனால நான் ஜஸ்ட் இதில் புக்கில் நம்ம புக்கில் என்ன இருக்கோ
அது வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்தது, எனக்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். தயவுசெய்து ஃப்ரீயாக கேளுங்க. யூ கேன் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ். என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் எனிதிங். ஸோ அதனால் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த செட்டோட டெஃபினிஷன் எழுதியிருப்பீங்க. ஏன்னா செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த டெஃபினிஷன் எழுதியிருப்பீங்க. இந்த டெஃபினிஷன் அன்றைக்கி நான் எழுத சொன்னேன், அது எழுதிக்கோங்க. அது எழுதுனதுக்கப்புறமா இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் மோரார்லெஸ் நீங்கள் 10th படித்தது தான். ஸோ அதனால் இதெல்லாம் வேண்டாம். டைரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி டவுன் திஸ். இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுவும் காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாமும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது ஃபுல்லாகவும் காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து வி ஷல் see about கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம சம்ஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேம்மா.